பக்கம் என்ன பக்கம் ஆனா அண்ணா இங்க இதுக்குள்ள வர ஆட்டோட ஹெட்ல பாத்தீங்களா அங்க இருக்கு ஹெட் வந்து ஜான போட்டு சூடி தந்த சுடர் கொடியே பயத்தை நிறுத்தி விடு. எனக்கு பயமாக நான் ரோட்டே பாக்க நீங்க வீடியோ நான் கவனிக்கலையா நான் இங்க ரோட்டை தான் பாக்குறேன் காட்டுக்கா ரோட்டை படிக்கல திகில் பயணமா இது அப்படி இந்த நேரத்துல பிள்ளையடாப்பா டே பாடிக்கலாம் வீடியோ காண்டு கேட்கல சீரியஸா கேட்கிறேன்னா அடே போன்ல மெப்பை போட்டு தாங்கடா நாங்க போற இடத்துக்கு மெப்ப இருக்கா என்ன அடுத்த நீராப்பா பாரு அக்கடி அம்மா அடியோட கவரேஜ் இல்லையா கவி எப்படி ஃபீல் பண்ற எங்களோட சேர்ந்து பயணிக்கிற இந்த தருணங்களை இந்த என்ன சொல்ற அந்த கொஞ்சம் கஷ்டமான வேர்டை வந்துட்டு தொடர்ந்து சொல்ற கொஞ்சம் கஷ்டம் இல்லை இப்ப எப்படின்டா அக்னி நான் ஒரு வசனம் சொல்லுவா தொடர்ந்து சொல்லுவாவும் சரிதானே தடக்கா சொல்லுவோமா கடற்கரையில கடலூர் சரி பாவி சொல்லுவான் பாவி கடற்கரையில டெய்லி மரக்கறி வருமா டெய்லி மரக்கறி வரும் மரக்கறி வாகனம் என்னன்னு சொன்னா அந்த மரக்கறி வாகனம் என்னன்னு சொன்னா மிஷினா அந்த மிஷின்ல வந்து 10 மூட்டை மரக்கறி வருமா அந்த மிஷின்ல வந்து 10 மூட்டை மரக்கறி வருமா அப்ப அந்த மிஷின்ல எத்தனை மூட்டை மரக்கறி வந்திருக்கும் அந்த மிஷின்ல எத்தனை மூட்டை மரக்கறி வந்திருக்கும் ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு புடி நேரமுடி சரியோ இதை போகமா சொல்லும் ஓடுற நரியில ஒரு முடி திடீரென கோல் வந்துச்சு அம்மா கோல் எடுத்தா இருந்தபடியே ஆள் கொண்டு அப்படியே விழுந்து முகமடியோட விழுந்து அப்படியே முகமெல்லாம் வீங்கி போயிட்டாமன்னு சொல்லி சொன்னான். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் பவி. இப்படி அம்மான ஏதாவது ஒரு சீரியஸான விஷயம் ஒன்றை பற்றி கதை பார்ப்போம். இவன் அதுவிட்ட சொன்னா இப்போ 2 நிமிஷத்தில் முடிச்சு விட்றான் வீடியோவை. விளங்குது. அப்போ பவிட்ட கொடுப்போம்மா. பவி வீடியோ ஒரு அழகாக கொண்டு வா. ஒரு 10 நிமிஷத்துக்கு கொண்டு வா வீடியோ. 10 நிமிஷத்துக்கு கொண்டு வா பவி. ஃபோன் காய்க்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லா. சரி இப்போ நீ யோசிப்ப. சரி இந்த அப்படி வருவோம் நாங்கள். சரி ஏன் இப்படி வருவோமா? இப்போ நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளையோட இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கடந்த ஒரு 10 நாளா 24 மாதத்தில் ஒரு 15 மாதத்தான் ஃபோன் காய்க்கிறேன். அப்போ இப்போ நான் இந்த வீடியோவில் 10 நிமிஷம் காய்க்க சொல்லி உன்னால் காய்க்கிறான் கிடக்குது. அப்போ அந்த பிள்ளையோட நீ 15 மாதத்தியாலமா என்ன கதைக்கிறேன்ற சொல்லு. விவரி ஃபர்ஸ்டா கோல் எடுத்தா எல்லாரும் கிளவுண்டான்னு சொல்றது. சரியா சொல்லுண்ணா. சாப்பாடு என்னன்னு கேட்டுட்டு தான் எப்படி சுகம்னு கேட்குறா. நீ இப்படி சொல்ல வார. நீ தங்கச்சி வாய்க்கிறன்னு சொல்ல வாரியோ. சரி இல்ல என்ன விசா கேட்கிறேன். கதை முடிஞ்சு 15 மாதத்தியா கதையே 15 இயக்கம் கூட வரலையாப்பா. அப்ப என்னடா மனத்தியா கேட்க இப்பயும் வீடியோ எடுக்க போன்னு சொல்லத்தான் கட் பண்ணி போறோங்க வீடியோ முடிய அடிக்கிறேன். அதுதானே நாங்களும் தான்டா போன் கதைக்கிறோம் இல்லைன்னு இல்லை. ஆனா நாங்க அந்த ஒரு டைமுக்குள்ள காய்ச்சி முடிச்சிட்டோம்டா. எங்களுக்கு அடுத்த நாள் 11-12 மணி மட்டும் எங்களுக்கு ஒன்றும் தெரியா. விடியற ஒன்றும் தெரியா. ஆனா நீ 4 மணிக்கு படுத்தாலும் இப்படி 6 மணிக்கு ஒழும்பி வச்சுட்டு போறது போனல்லடாப்பா கதைக்கா. நான் வந்து இது பொய் சொல்லல உண்மைதான். என்ன 6 மணிக்கு அம்மா போடுறது வீடியோ கால் பாக்குறது. அம்மா உங்களோட அம்மா வீடியோ பாப்பா ஞாபகம் இருக்கு உனக்கு? சரி அப்ப என்ன அம்மா பார்க்காம இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் எடுத்து அம்மா நீங்க இன்னைக்கு வீடியோ போன இருக்காது. 6 மணிக்கு எடுத்து காலையில 6 மணிக்கு காலமே 6 மணிக்கு உண்ட மூத்த பார்த்தா தான் அம்மாக்கு விடியுமா? இருக்க மாட்டாங்க. நாங்க நேற்று வந்து கொழும்புல போட்ட வீடியோல சொன்னாங்க என்ன
எங்கே நிற்கிறவன்ட்டு சொல்லி கேஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து 2-3 அலுவல் சொல்லி என்ன விஷயமா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேஸ் பண்ணுங்கன்றெல்லாம் வந்துட்டு எழுதினாங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்க்க டைம் கிடைக்கல. வெரி சாரி ஃபார் தேட். பட் வந்து நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன், சரிதானே? அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை கெஸ் பண்ண சொல்லி வந்து சொல்ல போகிறேன், சரிதானே? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் கொழும்பில் நின்ற அலுவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது, சரிதானே? அதை முடிச்சு போட்டு வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வந்து வந்த அலுவல் முடிஞ்சால் வீட்டான் வந்துட்டு திரும்புவோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நாங்களும் வந்துட்டு வீட்டான் போய் கொண்டிருக்கோம், சரிதானே? பட் வந்துட்டு வீட்டு அண்டைக்குள்ளே வந்துட்டு எங்கட வீட்டை இல்லை. அப்போ எங்கட வீட்டை இல்லைன்ற உடனே வந்துட்டு நீங்கள் ஹவிதாஸுன்ற வீட்டையோ இல்லாட்டி பவின்ற வீட்டையோ இல்லாட்டி யதுன்ற வீட்டையோ தானே போவீங்க. இதில் கெஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது பிள்ளையே அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்துட்டு நான் கெஸ் பண்ண சொல்லி வந்துட்டு சொல்லவும் மாட்டேதுன்னு அப்போ எனக்கு பயமாக இருக்குது. நான் ரோட்டே பார்க்க நீங்கள் வீடியோ நான் கவனிக்கலையா? நான் இங்கே ரோட்டை தான் பார்க்குறேன். சிக்கல போய் யானை ரோட்டாப்பா, யானை போட்டும் போட்டுக்கடா. ஓமாப்பா கடவுளே, காட்டுக்கா ரோட்டு படிக்கல. திகில் பயணமா இது? யானை 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 விட்டுடாப்பா. இது என்ன இந்த ரூட்டா மாறிக்கிரி விட்டோம்? மாறிக்கிரி விட்ட மாதிரி அதே லொகேஷனை பாரு இருக்கா? ஏன்டா வாகனத்தை காணலடாப்பா இதுல? நம்ம மட்டும் தான் போறோம். லொகேஷனை பாருங்க டக்குன்னு அடிச்சு பாவி. படிக்கலன்னா காதெல்லாம் அடைக்குதா? என்ன படி ஒன்றையும் யோசிக்காங்க, டென்ஷன் ஆகாம நீங்க கார் ஓடுங்க சொல்றேன். அது சரி, ஏன் நம்ம ஒரு வானத்தையும் காணல? அதான் டக்குன்னு லொகேஷன் அடிடா. இல்ல இல்ல லொகேஷன் சரி. என்ன புள்ளையடாப்பா, புள்ள யானை விட்டா கிடக்கு. அது சிக்கல ஒன்றையும் யோசிக்காம போட்டு நாம தனியா போறோம். அது தெரியுமா? முன்னுக்கு மாறணும் பின்னுக்கு மாறணும். அப்படி இந்த நேரத்துல புள்ளையடாப்பா. அதுதான் நீடாப்பா. டே பாடிக்கலாம் வீடியோ காண கேட்கல, சீரியஸா கேட்கிறேன்னா இல்ல இல்ல ஒன்றையும் யோசிக்காங்கண்ணா. அப்படி பயமுண்டா கார் நிப்பாட்டுங்க. அந்த ஒரு வானம் வருது. கடவுளே, ஏன்டாப்பா ஹெட்லைட் அடிக்கிறான்? நான் கெட் போட்டு ஓடியா? ஆனா அண்ணா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கெட்டோனாங்க நான் இதா நிதானமா போகணுமா? ஏன்டா ரோட்டு கொஞ்சம் சிக்கல் வாகனம் வரும் இல்லையாண்டுல நான் குறைவா வரும். நான் கொஞ்ச நேரம் உண்மையெல்லாம் பயந்துட்டேன் தெரியுமோ? அந்த நெடுங்கணி ரோட் மேக் இருந்துச்சுடாப்பா. சத்தியமா நெஞ்சுக்க தண்ணி இல்லை, காதெல்லாம் அடைக்க தான் தெரியுமோ? ஏன்னா பெண்டால வட்டு பார்க்க என்ன பயம் இல்லை எனக்கு என்ன யானை இந்த விட்டேக்கான பயம் வந்துட்டாப்பா. ஆனா நிக்குமா? போட்டே யானை போட்டுதானா ஃபுல்லா போட்டுக்கிறாங்க. அதான் சரி இப்ப கெஸ் பண்ணுங்க அப்ப எந்த ரோடுன்னு கெஸ் பண்ணுங்க அம்மா. ஆனா ரோட்டுல நிக்கும் கவனமா போகணும். சந்தானத்தை என்ன சந்தானத்தை படத்துல அவன் நக்கி பார்த்தா தான் நக்கி பார்க்கும். இது உடன் ஜானமா இல்லாட்டி பழசோண்டு. இது திகில் பயணம் அப்பா. நேற்று பயங்கர ஜோக்கா போன வீடியோ திகிலா ரோட்டு ஃபுல்லா சாமான் தான் கிடக்கா. அம்மா இது யானை போட்டுறாப்பா ஃபுல்லா. கடவுளே கத்தரே சோத்திரமப்பா. வானம் குறைவா தாண்டா பாடக. வானம் குறைவு இழுக்கவும் பயமா கிட்ட கிட்ட பையன்ற ஞானே கிட்ட வேகமாக ஓடக்கூடாது. ஒரு அளவுல நமக்கு விளங்கணும். தூர நோக்கு இதோட போகணும். அடே போன்ல மெப்ப போட்டு தாங்கடா நாங்க போற இடத்துக்கு மெப்ப இருக்கா? என்ன அடுத்த நீராப்பா பாரு அக்கடி. அம்மா அடியோட கவரேஜ் இல்லையா? காட்டுதே இல்லை, கட்டையே காட்டு இல்லைன்னா. அடே இது போல ஏன் சிக்கலாயினுண்டா யோசிச்சு பாரு நிலைமைய. அம்மா திகில் பயணம் உண்டா? சத்தியமா ஒரு லெவலா படிக்கல சிரிக்கிறேன் நான். யானை கண்டா கைய விட்டுறான். அம்மாடியா கைய எடுத்துறாங்க. என்ன எந்த டைம்லயும் கைய மட்டும் விட்டுறாங்க. அப்படியே நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இங்கிட்டு யானை கொஞ்சம் பழக்கப்பட்ட யானை வாகனத்துக்கு இல்லையோ பே கேக்குற வாகனத்தை யானையில வாகனத்தை காணலன்னா அப்படி வந்தாலும் அது வந்து வாகனத்துக்கு பழக்கப்பட்ட. இப்ப ரிவர்ஸ் அடிச்சும் போயில பின்னுக்கு நிக்கும் ப்ரோ மற்ற ஜாமான் அப்படியே முன்னோக்கி போகத்தானே வேணும் வந்து நாங்கள். அவனும் இல்லை ப்ரோ பார்த்துட்டு நிப்பான். யோசிச்சு பாரு அப்பம் நம்பி வாக்கு கொடுத்துட்டோம் இல்ல. அதுதான்டா
ஆனால் ஃபோனில் இப்படி காட்டிட்டு வரேன்னு நல்லது. நம்மளா யானையை கண்டா படமோடா இங்கே கையை விட்டுறாங்களா? யானையை கண்ட உண்டு இல்லை, அப்படியே நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு மெல்ல மெல்ல ரிவர்ஸ் அடிச்சா சரியா? வேகமாயும் போகுது. மெல்ல மெல்ல ரிவர்ஸ் அடிக்க பின்னுக்குண்டா இது பின்னுக்கு நின்றா முன்னுக்கு வா. ஆனா நம்மட முகத்தை காட்டி மோரு காடு பின்னுக்கு காடு மோரு பயம் கும்பம். உண்மையா தான் என்ன பயமா தான் இருக்கு. பயப்பட வேண்டிய நிலைமையடாப்பா இது. எதுக்கு தண்ணி இல்லை. நான் அங்கிருந்து வரக்குள்ள பயப்படலையா? அந்த இடத்துண்டுக்கு வந்து இறங்கி போய் ரோட் வந்து பார்த்த டைம்ல நீங்களும் கொஞ்சம் பயப்பட, எனக்கு அந்த கடும் பயம் வந்துருமே. ஒரு பாடத்தை காணல இல்ல, நம்ம இப்ப வரைக்கும் பயந்துட்டு தான் இருந்திருப்போம்னா. ஒரு வாகனத்தை காணலண்டா. சத்தியமா தான் உண்மை கதையா. ஒரு வாகனத்தை காணலண்டா இப்ப வரைக்கும் நெஞ்சில தண்ணி இல்ல. இது உண்மை கதை. ஆனா இன்றைக்கு யானைய கட்டாயம் பாப்போம். எதுக்கும் பிளாஸ் அடிச்சு பிடி போன்ல சொல்றேன். சரியா? இவனும் சிரிக்கிறான் போய். அதுதான் தெரியல. ஏன்டா சிரிக்கிற? லைட் அடிச்சு பிடிச்சால தெரியுமா? அக்னி இந்த ரோட்ல எத்தனை கிலோமீட்டர் கிடக்கு? இதுதான் இப்படித்தான் நீ புல்லா ஆனா இப்ப இந்த ரோட்டு வழியோட யாரும் இந்த வழிப்பறிகள் நின்றாலும் சிக்கல் நோமலா. இப்ப யாரும் வந்து ஆயுதங்களோட நின்று கொண்டு மறைச்சு நான் கடைசி நிப்பாட்ட மாட்டேன், அது அடுத்த கதை. ஆனா என்ன சொல்றது, பிளான் பண்ணி எதுவும் போட்டுட்டுண்டா இப்ப குறுக்க ரம்மக்குமா போட்டுட்டுண்டா என்ன அப்படி நின்றா அந்த டைம்லாம் யானை உதவும் நமக்கு. அந்த டைம்ல யானை வந்தா சரியா? அதுக்கு யானை வரக்குள்ள படம் முடிஞ்சிருமே இங்க. அதுதானப்பா நான் நினைக்கிறேன் அக்னிக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போல இப்படி ஒரு பயணம் உண்டு. என்னண்டு பவி எப்படி ஃபீல் பண்ற எங்களோட சேர்ந்து பயணிக்கிற இந்த தருணங்களை? ஆனா இவிடம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. உனக்கு வந்து அவ்விடம் வந்து ரெண்டு பக்கம் புல் மாதிரி இருந்துல்லவா பயந்துட்டேன்னா. அதுவும் அந்த யானையில விட்டதை கண்டது விட்டவன்றன் விட்டு அப்பீஷ் என்னப்பா நான் காய்ச்சி கொண்டு தான் கதை சற்றே மாறிட்டாப்பா. என்ன கதைக்குள்ளால எங்க போனது ஒன்றும் தெரியல. ரைட். அப்போ இப்போ நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் பண்ணுவோம். சரி தானே? நைட் டைம் வந்து ஒரு திகில் பயணம். இப்போ நேரம் சரியா 10:30 சரியோ? 10:30க்கு போய் கொண்டிருக்கோம். வந்து எங்கே போகிறோம் அப்படின்ற வந்து கடைசியில் சொல்லுவோம். டக்குன்னு கடைசியில் இழுத்து பார்க்கக்கூடாது. கடைசியில் ஏன் சொல்ல மாட்டேன் நான். நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவேன், ஆனால் இடையில சொல்லுவேன். அப்போ இடையில எங்கேன்றதை இழுத்து பார்க்குறத விட நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். சரி தானே? என்ன விஷயமா போகிறோன்ற சொல்கிறாக்கும் போது நீங்கள் கேஸ் பண்ணுவோம். சரி தானே? பக்கம் என்ன பக்கம் அது யானை இல்லடா, அது இதுடா, அந்த கொங்குரிக்குள்ள மிதிண்டாப்பா. நீங்க அறந்தாக்கலாப்பா. நான் பயப்படல, நான் சும்மா அடிச்சேன் அப்படி கடவுளே. அதாவது கொங்குரிக்குள்ள மிஷின் இருக்குல்ல, அது அப்படியே அந்த கொங்குரிட்டாலே அந்த அப்படியே அந்த பழைய மிஷின் வந்து கொங்குரிட் மாதிரி தான் இருக்கும். சரியா யானை நிக்குமா போடுச்சுப்பா. நான் வந்து நோமலா யானைன்னு சொன்னேன், நீங்க உட்காந்து கத்துறீங்கடாப்பா. இப்படி உண்மையா செஞ்சீங்கன்னா நான் விட்டுருவேன் கையை போய். ஆனா நான் நடிச்சேன். அப்படி நீ நடிச்ச இப்ப சரி எனக்கு தெரியுமா அந்த பெம்பல அப்படி செய்யாங்கடாப்பா. பரவாயில்ல, கொஞ்சம் கூட ஓகே இருக்கு. லைட் எரியுது. ஓகே, அப்ப நாங்க இப்ப வந்து எங்க போறோம் அப்படின்ற எங்கடாப்பா எங்கப்பா போறேன். இவ்வளோ கொஞ்சம் பயமில்லாம் கிடக்க. அப்போ கயக்கலாம். அப்போ நேற்றே மாதிரி பகடியை கீடியை விடுவோமே. பகடியை விடுவோமா? நேற்று வந்துட்டு ரெண்டு வந்துட்டு ஹம்மிங் எடுத்தாங்க. ஏன்டா என்ன சக்கதே இல்லை? ஐயோ என்ன இது பிள்ளையடாப்பா இது? நான் எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்து அந்த பொலிஷன் இடமா அதெல்லாம் அங்கால சரியானது தான் அடிச்சு. அந்த பயத்தோட பயமா வந்தது போல ஸ்வீட்டா அப்படி போலாங்களே. சரி, அப்போ இன்றைக்கு வந்துட்டு என்ன சேலஞ்ச் வைப்போம்னு சொன்னால், அந்த என்ன சொல்ற அந்த கொஞ்சம் கஷ்டமான வேர்டை வந்துட்டு தொடர்ந்து சொல்கிற கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இப்போ எப்படின்டா அக்னி, இப்போ நான் ஒரு வசனம் சொல்லுவேன் தொடர்ந்து சொல்லுவோம். சரி தானே? தடக்கா சொல்லுவோமா? தடக்கா சொல்லுவோம். சரியோ? சரியோ? கடற்கரையில் உருளுது பிறழுது. சரியா? கடற்கரையில உருளுது பிறழுது சொல்லுவாங்க. கடற்கரையில உருளுது பிறழுது விடா சொல்லுவாங்க. சரி ரெண்டு
என்ன சொல்லி திரும்ப திரும்ப சொல்லணும். சொல்லிக்கொண்டு அடைமொழி மாதிரி. ஓ அடைமொழி மாதிரில தொடர்ந்து சொல்லுவாங்களா தடக்காம தொடர்மொழி தடக்காம சொல்லுவோம். கடற்கரையில கடல் உருளுது கடற்கரையில உரல் உருளுது பிறலுது. ஓ. கடற்கரையில உரல் இப்ப நான் சொல்லுவேன் கரெக்டா சொல்லுவேன் ஜோக்குங்க. ஆ, நீ சிரி அந்த பயம் வந்து என்ன மறைச்சிட்டு ஆ அப்படி வார நீங்க ரைட் ரைட் சரி சரியா சரி சொல்லலாம். கடற்கரையில உரல் உருளுது பிறழுது கடற்கரையில உரல் உருளுது பிறழுது கடற்கரையில உரல் உருளுது பிறழுது கடற்கரையில உரல் உருளுது பிறழுது நார்மல் ஒரு சரி பத்து பவி தான் பவி சொல்லுவான் பவி. ம் கடற்கரையில உடல் உடலெல்லாம் பிறழாது கடற்கரையில உடல் உருளுது பிறகு என்ன உருளுது பிறகு ஆ கடற்கரையில ஆ உடல் உருளுது பிறகு ஆ. கடற்கரையில உடல் உருளுது பிறகு உடல் இல்லடா உரல் கடற்கரையில கடற்கலையில ஐயோ கடற்கரை. கடற்கரையில உடல் உருளுது பிறகு ம் கடற்கரையில உடல் உருளுது பிறகு கடற்கரையில உடல் உருளுது பிறகு ரைட் நல்லது. அதே மாதிரி வேற இருக்குடா அப்ப அந்த இப்படியா விஷயம் கடற்கரையில உடல் உருளுது பிறழுது கடற்கரையில உடல் உருளுது பிறழுது கடற்கரையில உடல் உருளுது பிறழுது. ஆனா ஆனா அப்படி சொல்லிட்டு போகலாம். அது ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரும். இது வாயில கட்டாயம் வரும் அது. ஆ ஒரு இந்த போட்டியில இப்போ ஆ என்ன போட்டி? எப்படின்னா ம் நான் சொல்றதா நீங்க திரும்ப சொல்லணும் ஆ நான் கதைக்கிறதா நீங்களும் கதைக்கணும் ஆ தெரியும் ஓ என்னண்டு என்னண்டு இப்போ வந்து எப்படி சொல்றேன் ஆ இப்போ நான் ஒரு கிட்ட வாண்டா சொங்கு. இப்போ நான் வந்து ஆ ஒரு தமிழ் மொழி இப்போ சொல்லிட்டு போவேன் ம் அது சொல்லிட்டு போற பையன் தான் நீங்க சொல்லணும் திரும்ப ஆ ஆ ரைட் ஓகே. ஓ என்ன விளாங்க நீ என்ன சொல்ல வரேன் விளங்கிட்டோம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீ என்னல ஸ்டார்ட் பண்ணா நான் கொஞ்சம் செய்வேன்னு நினைக்கிறேன். அது பவியில ஸ்டார்ட் பண்ண கவிதாஸ்ல ஸ்டார்ட் பண்ண. மெனக்கிட்ட ஒண்ணும் அவன் சொல்றதான் நீ திருப்பி சொல்லுவோம். திரும்ப சொல்லணும். சரிதானே? அது எதுவா இருந்தாலும் அவன் சொல்றதான் நீ திருப்பி உதாரணம் சொல்லுவோம். சொல்லுவான். உதாரணமா? உதாரணம் இல்ல உனக்கு தமிழ் தெரியும் கவிதாஸ். ஓ. அவன் ஸ்டார்ட் சொன்ன பிறகு அவன் சொல்றதான் நீ திருப்பி சொல்லுவான். எந்த கதையும் இல்ல. அவன் ஸ்டார்ட் சொன்ன பிறகு அவன் சொல்றத நீ திரும்ப சொல்லுவான். சரிதானே? தெரியும் நீயும் புத்திசாலித்தனமா கதைக்கணும். நீ முட்டாள் மாதிரி கேட்கப்படாது. சரியா? ரைட். நீ புத்திசாலித்தனமா கதைப்பானே. 6ல ஸ்டார்ட் பண்ணேன் கவிதாஸ்ல ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். அதான் படியா இருக்கு. போதாரி அப்பதான் நம்மட யாழ்ப்பாணத்துல நம்மட யாழ்ப்பாணத்துல ஒரு கடை இருந்ததா ஒரு கடை இருந்ததா கடைக்கு பக்கத்துல அந்த கடைக்கு பக்கத்துல மார்க்கெட் இருந்தா ஒரு மார்க்கெட் இருந்தா மார்க்கெட்ல அந்த மார்க்கெட்ல டெய்லி மரக்கறி வருமா டெய்லி மரக்கறி வரும். அந்த மரக்கறி வாகனம் என்னன்னு சொன்னா அந்த மரக்கறி வர வாகனம் என்னன்னு சொன்னா மிஷினா மிஷினா. அந்த மிஷின்ல வந்து 10 மூட்டை மரக்கறி வருமா அந்த மிஷின்ல வந்து 10 மூட்டை மரக்கறி வருமா. அப்ப அந்த மிஷின்ல எத்தனை மூட்டை மரக்கறி வந்திருக்கும் அந்த மிஷின்ல எத்தனை மூட்டை மரக்கறி வந்திக்கும். அலையா புடிச்சிட்டான் இது 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 வந்து இது சரியா நீங்க தொடர்ந்து டிரைவர் என்ன? ஒரு கடையில ஒரு கடையில ஒரு கடை வேணாம் ஒரு கோவில்ல ஒரு கோயில்ல ஒரு 10 பொடியினா முன்னுக்கு போறானுலாம் ஒரு 10 பொடியனா முன்னுக்கு போறானுங்க. பின்னால ஒரு 10 பிள்ளைகள் போதான் பின்னுக்கு அதுக்கு பின்னா என்ன விளங்கலடா அப்ப. அதுக்கு பின்னுக்கு 10 பிள்ளைகள் பின்னுக்கு போகுது பொம்பளை பிள்ளை அதுக்கு பின்னுக்கு 10 பிள்ளைகளும் பின்னுக்கு போகுது பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைகள் வந்து என்ன கலர் சாரி கட்டி போகணும்னு சொன்னா கருப்பு கலரா அந்த பொம்பளை பிள்ளையில என்ன கலர் சாரி கட்டி கொண்டு வந்தா கருப்பு கலராம். அதுல முன்னுக்கு போற பொடி என்ன செய்யறான்னு சொன்னா அதுக்கு அதுல முன்னுக்கு போற படியா என்ன செய்யறான்னு சொன்னா பின்னுக்கு வர பொம்பளை பிள்ளை ஒருத்தன் ஒத்திய பார்த்தானா பின்னுக்கு வர பொம்பளை பிள்ளை ஒருத்திய பார்த்தாராம். அவள் சிரிச்சாளா அவள் சிரிச்சாராம். அப்ப அந்த பொடி என்ன செஞ்சிருப்பான் அந்த பொடியை என்ன செஞ்சிருப்பான் அவள் என்ன செஞ்சிருப்பாள் அவள் என்ன செஞ்சிருப்பாள் சிரிச்சிருப்பாரோ இல்லையோ சிரிச்சிருப்பாளா இல்லையோ பார்த்திருப்பானா இல்லையோ பார்த்துருப்பானா இல்லையோ காய்ச்சிருப்பாங்களோ இல்லையோ காய்ச்சிருப்பாங்களா இல்லையோ. துளைவால் பிடிக்க விட மாட்டான் நான் பிடிச்சி வரான சரி அப்ப பவி டிரைவன் இது கவிதாசை கேட்டோடியா அப்படி பவி மெலட் ஆயிருப்பான். அதான் அதான் ஆ? அதுதான். வேற ஒரு டிஃப்ரெண்டா ஓ. ஆனா அண்ணா இங்க இதுக்குள்ள வர ஆட்டோட ஹெட்களை பாத்தீங்களா எங்க இருக்கான் கேட்டு வந்து கோவத்துல இருக்கு. தலை இங்க ஜான போட்டு சூடி தந்த சுடர் கொடியே பயத்தை நிறுத்தி விடு நாளை வரும் நாளை அதான் நீங்களும் கணக்கா பயத்தை நிறுத்தி நடிச்சிய அதுதான் டைமிங்ல வந்து அந்த இடத்துல வந்து அந்த சாமம் மட்டும் தான் அந்த கொஞ்சம் முன்னுக்கு இருக்கு அவருக்கு அக்னி மூத்த காட்டுன்னு சொல்றாங்க. ரைட் அவருக்கு ரைட் காட்டிட்டியா
அக்னி நம்ம காட்டிட்டியா அக்னி என்னென்ன அந்த பயத்தை ஒன்று அடுத்தீங்க அந்த இடத்துல வந்து மனதில் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த வார்த்தை தானா வருது வெளியில அப்போ அதால நாங்கள் படிக்கக்குள்ள எல்லாரும் கொண்டாடுத்திட்டியல் கொஞ்சம் நம்பக்கூடிய ஏனண்டா இந்த வீடியோல கட் பண்ணி டக்குன்னு மாறாட்டி சனம் நம்பும் நீ சொன்னதை ஆனா நீ என்ன செய்ய போற இடையில நீ வந்து போட்டை காட்டினா பிறகு இடையில டக்குன்னு ஒரு கட் ஒன்று வருமல்லோ அந்த கட் பாடுறதால சனம் பிடிக்கும் அவ்வளோது முட்டாள் இல்லை அதனால நீ நான் கேட்கல நீ என்ன சொல்லிக்கோண்டா நீங்க என்ன சொன்னீங்க இப்ப மாத்தி படிப்போம்னு சொன்னது சொல்லணும் இந்த இடத்துல அதுதான் ஜோக் விளங்கலையோ சரியா ரைட் இப்போ அடுத்த போட்டி என்ன வைப்போம் இந்த இன்னொன்று இருக்குடாப்பா சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இங்கே சாந்தினியை ஃபோன் பண்ணிட்டேன் சாந்தினியை கேட்டால் சொல்லுவார் தெரியும் நம்புறேன்னு கேட்டு பார்ப்போம் ஹலோ எங்கே நிற்கிற சாந்தினி அடி அந்த நாங்கள் முந்தி அந்த போட்டின்னு வைப்போம் தெரியுமா சாணி அந்த கடற்கரையில் உருளுது பிறழுதுண்டு அதே மாதிரி அந்த அந்த ஒருபடி நிறமுடி என்று சொல்லுவ மாதிரி அது என்னது உனக்கு தெரியுமென்று நான் அடுத்த அந்த ஓடுற நரியில் ஒரு நரி கிளை நரி முதுகுல ஒரு பிடி நிறமுடி ரைட் 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 என்னென்ன ரைட் ரைட் நான் பிடிச்சிட்டேன் சரியா பவி சொல்ல இல்லாட்டி கவிதா சொல்லு சரியா ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு பிடி நிறமுடி சரியா ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு பிடி நிறமுடி சரியா சரியா யானைக்காவலப்பா என்ன யானைக்காவல பாக்குறாங்க ஓடுற நரியில சொல்ல அந்த இது வேர்ட்ஸ் வந்து வரையில ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு பிடி நிறமுடி ஒரு பிடி நிறமுடி சரியோ இதை போகமா சொல்லும் ஸ்டார்டா இவனுக்கு யானை பயத்துல வார்த்தை எம்பெறாமடாப்பா ஓடுற நரியில ஒரு முடி என்னடா எனக்கு அந்த வேர்ட்ஸ் வருது அவனை அக்னியை சொல்றேன் ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல இந்த வடிவ லைட் அடிச்சுபடி அக்னி மூத்துக்கு போய் ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு பிடி நிறமுடி ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு பிடி சாரி நரமுடி இப்படி எல்லாம் மெதுவா சொல்ல ஓடுற நரியில ஒரு நரிகிளநரி முதுகுல ஒரு பிடி அதுதான் விஷயமே அப்பதானே மாறும் சொல்லு ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முடியில சொல்லு எங்க கண்டபடி வேணும் தாட்ட அப்படியே கார் ஷேரிங் திரும்பிடும் யானைக்காவல் ஃபுல்லா யானைக்காவலப்பா அப்படியே சிக்கலண்டா படி நிப்பாட்டுவானா போல இடைக்குள்ள இங்க ஒண்டாக்கா இருக்கா அந்த வேண்ட போனதா மெப்ப பாப்பா இருக்கா அதான்டா மெப்ப பாருங்க இருக்கா அதுதான் அப்ப பவி சொல்லு நான் இப்ப கேட்டது ஓடுற நரி இல்ல ஒரு நரி கிளநரி சொல்லு ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு முடி புடுங்குற நீ மூத்த காடி கதைண்டா ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல பிடுங்குற ஒரு முடி ஒரு கிளநரி முதுகுல ஒரு பிடி நிறமுடியுதா ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல ஒரு பிடி நிறமுடி ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல புடுங்குற ஏன் நீ புடுங்க போற ஓடுற நரியில ஒரு முடி என்னடா அந்த வேர்ட்ஸ் வந்து ஒருங்க பாடமா ஓடுற நரியில ஒரு முடி சரி அப்ப இதை விட்டு நான் ரோட்டை காட்டுவோமா என்ன யானை காவல் கூட கிடக்கு ரோட்டை காட்டுவோம் காவல் இருக்காண்ட பிள்ளைடாப்பா பக்கத்துல வயல்வெளி வயல் செஞ்சுக்காங்களேண்ணே எங்கடாப்பா மெப்ப ஓடிட்டு ஆனா உண்மையிலே அண்ணா
நம்ம இப்போ இந்த டைம் இப்போத்திய நிலைமையில நம்ம காரில் வரோம், அது ஓகே. ஆனால் அந்த அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு மட்டக்களப்பில் இருந்து ஒரு 10 மணி டைமில் வலிக்கிட்டு பைக்கில் வந்து ஒரு ரைட் ஒன்று ஞாபகம் இருக்கும் நைட்டில். ஆமாம் சொல்கிறேன், நரி வாஞ்சுது அம்மா அது விழுந்திருந்தா என்ன கேதியனு, அது சின்ன பயமும். ஒவ்வொரு 2 ரக்லேயும் மோட்டை பைக்கில் நாங்கள் 3 பைக்கில் வந்து நாங்கள் 2 பைக் என்ன 2 பைக்கில் ஒவ்வொரு ரக்லேயும் ஒவ்வொரு பைக்கில் ஜானகி பயத்தில் வந்து நாங்கள் அப்படி ஐயோ இன்னொரு அப்பாய் அப்பாண்ட ஆப்ரேஷன் நீ சொல்ற வந்து கேணியா ஆப்ரேஷன் கேணியாவோ மண்டகலப்பில் இருந்து வளர்க்கிட்ட பைக்கில் 10 மணிக்கு திடீர் முடிவு குறப்பத்தானே இல்லை அம்மா நட்டி அப்போ சொட்டுக்க நான் சரி வட முடிஞ்சேன்ட்டப்பா. இவன் அனுசன் நான் போட்டிக்கலடா ஓடினது அம்மா அவன் அதுவும் அவன் அனுசன் அந்த இதை பார்க்கும் என்ன அந்த செயின் அடிச்சாடி அவரும் மொக்கோட்டம் விடுவான்டாப்பா. அதுவும் அந்த பைக்கில் உடலே எங்கட பெசரம் உடலே புட்டிச்சான் ரத்தி. ஆனா இந்த மரங்களை பார்க்க யானை இந்த பின்பக்கமே தான் வழக்கு. அந்த சிந்தனையில இருந்தா புல்லா யானை தான் அப்படி வாரியா? ஆட்டோவும் யானை தான், மரமும் யானை தான், நிக்கிற போஷும் யானை தான், எல்லாம் யானை தான். ஆனால் அப்படி ரோட்டால நைட் ட்ராவலிங் கொஞ்சம் டேஞ்சர் தான். என்ன இது கொஞ்சம் பெரிய ரோட்டாக இருக்கிறப்ப உள்ள மோசம் இல்லைடா தம்பி, சைடும் பயங்கர காடாக இருந்தது. அதுதானே. ஆனால் இந்த ரோட்டை பார்க்க ஆக்களுக்கு ஒரு ஆசையாக தான் இருக்குமா? அதுதான் இதில் வந்துட்டு திடீரென்னு அப்படி ஒரு ரோட்டுக்குள்ள ஓட்டா அப்படி இருக்கும்ப்பா. எனக்கு இது ஓகேயா இருக்குது, ஏன்னா இது வந்து டபுள் சைடாக இருக்குது, கொஞ்சம் அகலமாக இருக்குது, லைட்டு இருக்கிறடியாக ஓகேயா இருக்குது. ஆனால் இனி வரப்போகிற இடம் டேஞ்சர், வெரி டேஞ்சர், பயங்கர டேஞ்சர். ஓ அந்த இதுடா இப்போ நம்ம அந்த அந்த ரவுண்ட போட்டில் வந்து அங்கால திருப்பினோன்னா அந்த ரோட்டு ஃபுல்லாக வயல்வெளி தான்டா. ஆனால் இந்த யானைக்காவல் நிற்கிறாங்களோட பெம்பர் அனுப்பாடி காய்ச்சிருக்காங்க போல. ஸோ வந்து ஓகே, உண்மையிலே வந்து இந்த பயணம் முடியும் வரைக்கும் காட்டின மாதிரி இருந்தால் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஃபோனுக்கு சார்ஜ் இல்லாத காரணத்தால் நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ வந்து நாங்கள் இப்போ பட்டிக்குளோவுக்கு போகிறோம். உண்மையிலே வந்துட்டு நாங்கள் கொழும்புலேருந்து வீட்டை போகணி நாங்கள் வந்து பட்டிக்குளோவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், தம்பி சொல்கிறேன் என்ன நடந்ததா? அது வந்து அப்பாவுக்கு வந்து திடீரென கோல் வந்துச்சு. அம்மா கோல் எடுத்தா. அப்பா கோல் வந்து எனக்கு கோல் வந்து அம்மா கோல் பண்ணது. அவள் கால் பண்ணிட்டு அம்மா நார்மலாக கோல் எடுத்தா தெரியும் தானே, சரி ரெண்டு காய்ச்சி முடிச்சிருவா. அப்போ கோல் எடுத்துட்டு எங்கே தம்பி நிற்கா அந்த டியூன்லேயே பிரச்சனைன்னு சொல்லி, அப்போ எங்கே தம்பி நிற்கா, என்ன கார் ஓடுறியோ இல்லை வேலையாக நிற்கிறியோ என்ன செய்கிறான்னு சொல்ல, நான் சொன்னேன் இல்லை நான் இங்கே வீட்டை தான் நிற்கிறேன்னு சொல்ல சொன்னால் வந்து ஒன்றுமில்லை அப்பா வெளியில் போயிட்டு வந்தவர் வந்து கதிரையில் இருந்தவர்டா திடீரென நம்ம ஒரு மயக்கம் மாதிரி ஒன்று வந்து பெரிய ஒரு பிரச்சனையாண்டு இல்லை, திடீரென ஒரு மயக்கம் கொண்டு வந்துட்டு வந்து ஆள் கொண்டு அப்படியே விழுந்துட்டான். கதிரையில் இருந்தபடியே ஆள் கொண்டு அப்படியே விழுந்து முகமடியோட விழுந்து அப்படியே முகமெல்லாம் வீங்கி போயிட்டான்னு சொல்லி சொன்னான். அங்கதான். அப்போ சொல்ல என்னடா அப்போ பிரச்சனைடா. அப்போ நான் சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சபடியும் ஒருவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கான். கொண்டு போய் போட்டில் அட்மிட் பண்ணிட்டாங்களாம். அப்போ அட்மிட் பண்ணி இப்போ பண்ண உடனே நான் உடனே கால் பண்ணேன். அப்போ கால் எடுக்க என்ன தம்பி அது ஒன்றும் இல்லை சும்மா மயக்கம் மாதிரி வந்தேன்னு சொல்லி ஆள் சும்மா நார்மலாக கதைக்குது. தெரியுந்தேன் ஏன்டா போய் நான் என்னட்ட டக்குன்னு சொல்லக்கூடாண்டு போட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்ல, அப்போ விளையுது என்னண்டா இதுக்கு முதலும் ஒரு சொன்னோம் அம்மா ஆள் எங்கேயோ நடந்து போன இடத்துல மயங்கி கொண்டு விழுந்தான்னு சொல்லி. அப்போ சொல்ல எனக்கு ஒரு அந்த சந்தேகத்தில் என்னென்னு கேட்க, அப்போ சொன்னேன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்ல, அப்போ ப்ரைவேட்டாக கொண்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்ல, அப்போ அவங்க டாக்டர்மா சொன்னவங்களா பிரச்சனை இல்லை ஓட்டில் அட்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நாளைக்கு எல்லாம் ஸ்கேன் பண்ணி சொல்கிறோம் களவாஞ்சுட்டு சொல்லிவிட்டு அப்படி சொல்ல அட்மிட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணலையாம் இன்னும் க்ளீன் போட்டு கொடுத்துருக்காங்களாம் 11ஆம் தேதி ஏதோ வர சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்ற மாதிரி சொன்னவங்க. ஆனால் என்னன்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அந்த க்ளீனுக்கு போனால் தான் பாரு. இப்போ மயக்கம் வந்து விழுந்து எவ்வளோ நேரத்தில் ஆளாக எழுப்பினவரா இல்லாட்டி தண்ணியை இவங்க தான் செஞ்சாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அவதிப்பட்டதாம். இவங்க தண்ணி இது செஞ்சு எழுப்பி ஆள் எழும்பிட்டாங்க. எழுப்பி நோமலாக காய்ச்சவரா இல்லாட்டி அதே இல்லாமல் இல்லை ஒலிம்பி ஆள் நோமலாக இருந்திருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலில் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அம்மா சொல்லியிருக்கா அப்போ தம்பிக்கு கோல் அடிக்கான்னு சொல்ல ஆள் பிறகு பைக்கில் ஏறிட்டு போயிட்டான்.
இப்போ அட்மிட் பண்ணிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணலையாம் இன்னும், டிக்கெட் வெட்டி விட்டுட்டாங்களாம். அப்போ வந்து ஆள் அண்டு கோல் கதைக்கும் போதும் கேட்டது ஆள், தம்பி வரலையோ ஊருக்குன்னு சொல்லி. அப்போ இப்போ பயந்து வைத்துட்டாப்பா நான் இது நாய் கூட்டத்துக்கு. அப்போ அப்போ தெரியும் தானே, அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் சும்மா போய் இருக்கா பார்த்துட்டு வர்றது. அவர் என்னென்னா இப்போ நார்மலாக ஒரு ஆள் வந்து திடீரென்று மயங்கி விழுதுண்டேக்க நார்மலாக சில பேர் வந்துட்டா உடல் களைப்பில் ஒரு மயக்கம் வரும். சரியா, களைப்பண்டைக்குள்ள இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டு வந்தால் சில போல களைப்பில் பலவீன குறைவால் வந்து மயக்கம் வரும். அது வந்துட்டு நார்மல் வந்து எல்லாருக்கும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாக்களுக்கு வர்றது. அதே மாதிரி வந்து லோ சுகர் உள்ள ஆக்களுக்கும் வந்து மயக்கம் வரும். வந்து சுகர் வந்துட்டு குறைஞ்சா மயக்கம் வரும். அதே மாதிரி வந்து சில போல ஹை ப்ரெஷர் வந்தாலுமே சில போல மயக்கம் வந்து விழுகிற மாதிரி இல்லாட்டி தூக்கி எறிகிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். இல்லாட்டி மூளையில சும்மா பிரெயின்ல போற நரம்புகளையும் ரத்தோட்ட பிரச்சனைகள் குளோட்டாய் அந்த மாதிரி இஷ்யூன்னு சொன்னாலும் அப்படியும் வந்துட்டு வரலாம். ஆனால் அது வரக்கூடிய அந்த காலப்பகுதி இருக்குதுல்ல வந்து, அதாவது எவ்வளவு காலத்துக்கு இருக்கா அந்த மயக்கம் வந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இங்கே இருக்குது. தொடர்ந்து வருதாமோ? இல்லை இது இப்போ கொஞ்ச நாளைக்கு இருக்கு. அப்போ வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களாம், பாடி ஃபுல்லாக இப்போ பிளட் சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அது எல்லாமே ஆளுக்கு வந்து நார்மல். அவர் செய்கிற வேலைக்கு அது எல்லாமே நார்மலாக இருக்குதான். இருந்தும் ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 11ஆம் தேதி வந்து அந்த கிளீனுக்கு போய் அந்த எக்ஸ்ரே ஒருக்கா எடுத்து பார்த்தா தான் அதில் அந்த ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். இஇஜி எடுக்க போல தலையை ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. தலையை இருக்கா ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ வந்து நாங்கள் இப்போ ஒரு அவசர தேவையாக வந்துட்டு நாங்கள் கொழும்புலேருந்து வெளுக்கிட்டம் வந்துட்டு ஒன்றும் செய்யலை, அது போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ இந்த எங்களோட வீடியோ பார்க்குறாங்கள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது, எப்போயா வந்துட்டு வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஐத்தின் படம் ரிலீஸ் ஆகிட்டுன்னு சொல்லி தியேட்டருக்கு போகிறாக்கள் மாதிரி இல்லை. வந்து எங்களோட வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்குறாக்கள் வந்து எங்களோட ஒரு உறவுகள் மாதிரி சரி தானே. அப்போ அவங்களோட வந்துட்டு எங்களோட நன்மையான தீமையான எல்லா விஷயங்களையும் வந்துட்டு பகிர்ந்து கொள்வோம் சரி தானே. அதால் வந்துட்டு நாங்கள் எதையும் எதிர்பார்க்குறதில்ல. பட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ நார்மலாக நாங்கள் இப்போ யூடியூப்பில் வ்ளாக் செய்கிறன்றதை வந்து என்ன சொல்கிறது, எங்களோட அன்றாட வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது தானே. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து செய்கிறதால வந்து சாரி இப்போ பவியும் இருக்கக்கூடிய பவியின் மனசும் நோக்கூடாண்டே 4 பேருன்னு சொல்லுவோமே. ஸோ வந்துட்டு பவி அப்போ 4 பேரும் சேர்ந்து செய்கிறதால நாங்களோட 4 பேர் சில விஷயங்களை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் சரி தானே. அதாவது இப்போ நீங்களும் வந்து உங்களோட அட்வைஸுகளை வந்துட்டு எழுதுவீங்க, சில பேர் வந்துட்டு கால் பண்ணி கதைச்சி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட். இப்போ இப்போ எனக்கு ஒரு சிம்டம் வந்துட்டு காட்டுது அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன ஒருத்தருக்கும் இல்லாத ஒன்று எனக்கு மட்டும் இப்படி செய்யுதுன்னு சொல்லி நான் யோசிக்கக்குள்ளே வந்துட்டு அதை நான் வீடியோவில் காய்ச்சி விடையக்குள்ள தம்பி ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, வந்துட்டு என் பிள்ளைக்கும் இப்படி நடந்தது இல்லாட்டி எனக்கும் இப்படி நடந்தது, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்படி தான் சொல்லுவாங்க, வந்தது இதால் வந்த ஒரு சீசனுக்கு வந்தது இல்லாட்டி அந்த பனிக்கு வர அந்த வெயிலத்துக்கு வர அப்படியான ஒரு கதை கேட்குள்ளே வந்து அதை வந்து சொல்லுவாங்க. வந்து என்ன சொல்ற, ஒரு மனுஷன் கதை தான் வந்து முதலாவது மருந்து சரிதானே. அதுக்கு பிறகு தான் வந்துட்டு மெடிசின் எல்லாம். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் வந்துட்டு சில வந்துட்டு கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு சில காரியங்களை மட்டுமே எதிர்பார்த்து நாங்கள் வந்துட்டு இப்படியான விஷயங்களை ஷேர் பண்ணுறதை தவிர வந்துட்டு மற்றபடியான வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு குடும்ப உறவுகளை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் வந்துட்டு லைக் இந்த டைமில் ஒரு பயணம் ஒன்று போகிறோம். ஸோ அதை நீங்களும் பாருங்க அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் பயந்து கொண்டிருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.